நாளை தியானத்துக்காக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லென்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அல்லேலூயா. ஒரு அற்புதமான காரியத்தை நாம் இங்கே கவனித்தோம். இஸ்ரவேலின் ராஜா எசேக்கியா, தேவ ஜனத்தின் ராஜா எசேக்கியா. இந்த அற்புதமான ராஜா சரித்திரத்தில் ஒரு நல்ல ராஜாவா இருந்தான், உத்தமனாயிருந்தான், நல்லவனாயிருந்தான், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிபதியாக இருந்தான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா ஒரு குறிப்பிட்ட நாளில் மரணத்துக்கு ஏதுவான வியாதியை அடைந்தான். வியாதிகள் உண்டு உலகத்தில், தலைவலி வரும், உடம்புன்னு இருந்தால் ஜுரம் வரும், காய்ச்சல் வரும் போவோம். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்றால் அந்த வியாதியிலிருந்து மீள முடியாது, ஒருவராலும் காப்பாற்ற முடியாது, ஒருவராலும் உதவி செய்ய முடியாது. அந்த வியாதி ஒரு மனிதனுக்கு வந்தால் அவன் செத்தே தான் ஆக வேண்டும். இன்றைக்கு கூட இந்த எய்ட்ஸ் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி வியாதியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். புற்றுநோய்க்கு கூட இப்போ மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அந்த எய்ட்ஸ் என்கின்ற உயிர்கொல்லி வியாதி இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அது ஒரு மனிதனுக்கு வந்தால் அவனுக்கு சாவுதான். அப்படி போல எசேக்கியாவுக்கு அரிப்பிளவை என்கின்ற ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்து அவனுடைய சரீரத்தில் அங்கங்கு பாலமாய் வெடித்திருக்கிறது. சரீரத்தின் சதைகள் பிளந்து போயிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவாய் படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறான். படுக்கையில் விதமாய் படுத்துக் கொண்டிருக்கிற எசேக்கியா ராஜாவிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்படுகிறார். அப்படி அனுப்பப்பட்டு ஒரு அறிவுறுத்தல் என்னவென்றால், எசேக்கியா ராஜாவே, நீர் இன்னும் கொஞ்ச காலத்தில் மரிக்க போகிறீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்து கொள்ளும், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும், நீர் இன்னும் கொஞ்ச காலத்தில் மரித்து போவீர், இந்த வியாதியில் நீர் பிழைக்க மாட்டீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த சூழலில் எசேக்கியா ஒரு ஜெபத்தை செய்கிறார். கவனியுங்கள், எசேக்கியா ஒரு ஜெபத்தை செய்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு வல்லமையுள்ள ஜெபம். எசேக்கியா ஒரு ஜெபத்தை செய்கிறார், கண்ணீரோடு ஒரு ஜெபத்தை செய்கிறார், வேதனையோடு ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்னவென்று ஜெபிக்கிறார்? 2ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, கவனியுங்கள், அப்பொழுது ஏசாயா சொல்லுகிற அப்பொழுது ஏசாயா சொல்லிக் கொண்டிருந்த அப்பொழுது தன்னுடைய முகத்தை அவர் சுவர்புறமாய் திருப்பினாராம். ஏசாயாவையும் ஏசாயாவின் வார்த்தைகளையும் பார்த்து கொண்டிருந்த இந்த எசேக்கியா ஏசாயாவின் வார்த்தைக்கு இடம் கொடாமல் அவன் சுவர்புறமாய் திரும்பி அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்க ஆரம்பித்தான் கர்த்தரை நோக்கி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. நாம் விண்ணப்பம் வைக்கிறோன்னா யாரை நோக்கி வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். மனிதனை நோக்கி வச்சா செய்ய மாட்டான். அப்படி மனிதனை நோக்கி வச்சா செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஆனால் என்றைக்கு நாம் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய காரியங்களையும் கர்த்தருக்கு அறிவிக்கிறோமோ நிச்சயமாய் செய்யாமல் போக மாட்டார், செய்வார். அதனால தான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னா,
எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவைகள் வருதோ, எப்போதெல்லாம் நீங்கள் வியாதிப்படுகிறீர்களோ, எப்போதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீர்களோ, சொந்த பந்தம் யாருக்கிட்டையும் போகாதீங்க. அறை விட்டு கதவை சாத்துங்க. முழந்தால் படிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கைகளை ஏறெடுத்து பாருங்க. நிச்சயமா உங்கள் ஆபத்தில் அவர் உதவி செய்வார். கர்த்தரை நோக்கி 3ஆம் வாக்கியம், கர்த்தாவே வேதனையோடு ஜெபிக்கிறான். வாசியுங்கள். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து. நான் உமக்கு முன்பாக, இதுதான் பெரிய பிரச்சனை. எசேக்கியா ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்கிறார். கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமாய் நடக்கவில்லையா? நான் இப்படி வியாதிப்பட்டு சாக வேண்டுமா? நான் உமக்கு முன்பாய் மன உத்தமமாய் நடக்கலையா? கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் உண்மையும் மனம் உத்தமமாய் நடக்கிறோம். ஆனாலும் எசேக்கியாவின் வேதனையை போல நம்முடைய வாழ்க்கையில் அவனுக்கு வியாதி என்கின்ற ஒரு வேதனை, நமக்கு என்ன வேதனையோ? ஆண்டவரே நான் உண்மை உத்தமமாய் நடக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த வேதனை? நம்முடைய மனமும் ஒரு கேள்வி, மனதிலும் ஒரு கேள்வி. நான் என்ன தவறு செய்தேன்? நான் ஒரு தவறு செய்யவில்லை, உத்தமமாய் நடந்தேன். ஆண்டவரே மனிதனுக்கு தெரியல கூட உமக்கு தெரியுமே, நான் மன உத்தமமாய் நடந்தேனே, நான் மன உண்மையாய் நடந்தேனே. ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வேதனைகள்? ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை? வேதம் சொல்லுகிறது, மக்கள் எல்லாம் சொல்றாங்க, சொல்லலாம் இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ, இவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் தெரியல அப்படின்னு. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, பாவம் செய்தவனுக்கு மாத்திரம் வேதனைகள் இல்லை, பரிசுத்தமாய் வாழ்ந்தவனுக்கும் வேதனைகள். பாவம் செய்தவனுக்கு அவன் பாவத்து நிமித்தம் பாவம் செஞ்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பான், அப்புறமா அவனுக்கு வேதனை. ஆனா பரிசுத்தவானுக்கோ அவன் பரிசுத்தத்தின் நிமித்தம் வேதனை, அவன் உண்மை நிமித்தம் வேதனை, அவன் உத்தமத்தின் நிமித்தம் வேதனை. அவன் ஏதோ துரோகம் செய்தனால் பாவம் செய்தனால் அவனுக்கு இந்த வேதனை இல்லை. நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்களை சாத்தான் கொடுப்பான். நீ நீதிமானா இருந்தால் உனக்கு வேதனை வரணும். ஐயா எனக்கு எந்த வேதனையும் வரலையா, எந்த சோதனையும் வரலையானா நான் நீதிமான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, நீதிமானுக்கு பல உபத்திரம் வரும், ஒரு உபத்திரம் அல்ல பல உபத்திரம் வரும். ஆனால் கர்த்தர் அவனை காப்பார். அல்லேலூயா. அவன் நீதிமான் என்கிறதை கர்த்தர் விளங்க செய்வார், அவன் உத்தமன் என்கிறதை கர்த்தர் விளங்க செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் நடந்து இன்றைக்கு பலவிதமான காரியங்களால் சோதிக்கப்பட்டு நான் உத்தம உண்மையுமா நடக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ வேதனைகள் சோதனைகள், சரீரத்தில் வேதனைகள், மனதில் வேதனைகள், குடும்பத்தில் வேதனைகள் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்லுகிறேன், உத்தமத்து நிமித்தம் உண்மை நிமித்தம் பாடுபட்டால் இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவன் உங்களை விடுவிப்பார், உங்கள் உண்மையை உலகத்துக்கு விளங்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, ஏதோ நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நம்முடைய நாம் வணங்குகிற தேவன் அற்பமானவர் அல்ல, அவர் அற்புதமானவர். அவருக்கு உண்மை மொத்தமாய் நடக்கிறவர்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீதிமான்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளே, பாவிகள் எல்லாம் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணலாம், ஆகடியும் பேசலாம், உங்களை பார்த்து என்று வாயை திறக்கலாம், உங்களுடைய மனதை குழப்புகின்ற விதத்தில் அவர்கள் நடந்து கொள்ளலாம். நான் உத்தமத்தில் நடக்கிறேனே, கர்த்தரை நம்புகிறேனே, எனக்கு ஏன் இந்த வேதனை என்று உன் மனம் சொல்லலாம், மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் என்று ஒன்றை சொல்லுகிறேன், நீதிமான்களே உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார், நீதிமான்களே நிச்சயமாய் உங்களை தப்புவிப்பார். உத்தமர்களே, உத்தம பாதையில் நடக்கிறவர்களே, உங்கள் எல்லா வேதனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை காப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, எசேக்கியா சொல்கிற, நான் உத்தமமாய் நடக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மையாய் நடக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை? நான் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே, அதை நினைத்தருளும். எதை நினைக்க சொல்றான் கர்த்தரிடத்தில்? நான் உங்க பார்வைக்கு நலமானதை செய்தேனே. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் உண்டு, அவங்க பார்வைக்கு அவங்க நலமானதை செய்யறாங்க. எனக்கு சரின்னு படுதியா, எனக்கு இது கரெக்ட்னு தெரியுது, என் பார்வைக்கு இது சரின்னு தோணுது, அப்படி என்று அவர்கள் அநேக நேரங்களில் தவறானவைகளையும் செய்கிறார்கள். மனிதர்களுக்கு செமையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, மரண வழிகளுக்கு போகிறார்கள். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, நான் போறது கரெக்டு, நான் செய்யறது கரெக்டு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனோ ஆவியை நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்யறாரு?
ஆவியை நிறுத்து பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப கவனிங்க, கர்த்தர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். நமக்கு நல்லதா நமக்கு நல்லதா தோன்றது இல்ல, நம் பார்வைக்கு நலமானவைகள் அல்ல, மற்றவர் பார்வைக்கு நிறைய பேர் நலமாய் தோன்றுகிறார்கள். மற்றவர் பார்வைக்கு அநேகர் நல்லவர்களை போல் காட்சியளிக்கிறார்கள். எசேக்கியாவின் ஜெபம் மிக ஸ்ட்ராங்கா இருக்குது. உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன், அதை நினைத்தருளும் ஆண்டவரே. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு சாரர் எனக்கு என்ன சரின்னு படுதோ நான் அதுதான் செய்வேன். இது ஒரு தவறான தத்துவம். உனக்கு நிறைய காரியம் சரின்னு படும், தவறானவைகள் சரின்னு படும், அதை செய்வியா? தப்பு. ஒவ்வொரு சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு செமையான வழியில் என்னை நடத்தும், உமக்கு பிரியமான வழியில் என்னை நடத்தும், உத்தமத்தில் என்னை நடத்தும். அல்லேலூயா. எனக்கு நிறைய வழிகள் நல்லா தோணுது, எனக்கு எது சரின்னு படுதோ, எனக்கு எது கரெக்ட்னு படுதோ அதுதான் நான் செய்வேன். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இது ஒரு விதமான பெருமை, இது ஒரு விதமான பெருமை. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பார்கள். தாழ்மையுள்ள மனதோட ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், உம்முடைய பாதையை காட்டும் நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தான் ஒரு நல்ல விசுவாசி. எனக்கு என்ன சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன் அப்படின்னா அவன் ஆரகண்ட், அவன் உள்ளத்தில் ஆணவம் கொண்டவன். கர்த்தர் நிச்சயமா கொஞ்ச நாள் அடக்கிடுவார், கொஞ்ச நாள் ஆடுவான். அவனுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்வான். பலன் இருக்கிற வரைக்கும், பணம் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் ஆடுவான், அப்புறம் அடங்கிடுவான். இன்னும் ஒரு சாரர் மற்றவர்கள் பார்வைக்கு தங்களை நல்லவர்களாய் காண்பித்துக் கொள்கிறார்கள். மற்றவங்க பார்வைக்கு அவங்க நல்லவங்க, மற்றவங்க பார்வைக்கு நல்லவங்களை அவங்களை காமிக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணமோ அத்தனையும் செய்வாங்க. மற்றவர்களுடைய பார்வையில் அவர்கள் தங்களை நல்லவர்களாய் காண்பித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் நடையில், உடையில், பேச்சில், பாவனையில், அவர்களுடைய மற்ற காரியங்களில் மற்றவர்களுக்கு அவர்கள் தங்களை நல்லவர்களாய் காண்பித்துக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும், மற்றவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்கிறதற்காக மற்றவர்கள் பார்வைக்கு, மனிதனுடைய பார்வைக்கு தங்களை நல்லவர்களாய் காண்பித்துக் கொள்கிறார்கள். வேதம் சொல்கிறது அப்படிப்பட்டவர்களே அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை பார்க்கலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகம் விரும்புகிறார்கள். மனிதர் என்னை பாராட்டணும், மனிதர் என்னை வாழ்த்தணும், மனிதர் என்னை போற்றணும், புகழாரம் சூடணும், அப்படி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே மற்றவர் பார்வைக்கு தங்களை நல்லவர்களாய் காண்பித்துக் கொள்கிறார்கள். அது நான் தீமை என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு விதத்தில் நன்மைதான். ஆனால் தேவன் பார்வைக்கு உன்னையும் என்னையும் நல்லவர்களாய் நாம் காண்பிக்காத பட்சத்தில் மற்றவருடைய பார்வைக்கு மாத்திரம் நல்லவர்களாய் காண்பித்தால் அது தப்பு. ஆமென். மற்றவர்கள் பார்வைக்கும் நலமாயும் தேவனுடைய பார்வைக்கு நலமாயிருந்தால் அதுதான் சரி. அப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னு இல்ல, மற்றவர்கள் பார்வைக்கு அல்ல. அல்லேலூயா. எசேக்கியா சொல்றாரு, உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன். என்ன அற்புதமான ஒரு சான்று பாருங்க. ஆண்டவரே உமக்கு தெரியும், என் உள்ளத்தின் ஆழம் என்னன்னு உமக்கு தெரியும், என்னுடைய மனதின் யோசனைகள் என்னன்னு தெரியும், என் அந்தரங்கமும் வெளியரங்கமும் உமக்கு தெரியுமே, உமக்கு எல்லாம் தெரியுமே ஆண்டவரே, என் உத்தமத்தை குறித்து உமக்கு தெரியுமா ஆண்டவரே, உமது பார்வைக்கு நான் செம்மையானதை செய்தேனே, உமது பார்வைக்கு நான் நலமாய் நடந்தேனே, உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேனே. நான் ஒரு ஜனத்தின் அதிபதி, நான் ஒரு ராஜா, என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும் ஆண்டவரே, எவ்வளவு வாய்ப்புகள், ஆனா நான் உமக்கு பயந்து உம்முடைய பார்வைக்கு நான் நலமாய் நடந்தேனே, உமக்கு தெரியுமே, அதை நினைத்து பாரும் ஆண்டவரே, அதை நினைத்து எனக்கு சுகத்தை தாரும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய முடியும்? உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் ஆண்டவரே, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மாத்திரமல்ல உட்புறத்தையும் சுத்தம் செய்தேனே, உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். வல்லமையுள்ள ஜெபம். நீ ஏறெடுக்கிற ஜெபத்தில் தேவ பிள்ளைகளே, உண்மையும் உத்தமமான உள்ளத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபம் அதிக பலனுள்ள ஜெபம், கோட்டை கொத்தலங்களை கீழே தள்ளுகிற ஜெபம். நீ இங்க நின்று முழந்தால் படிட்டு ஜெபித்தாள், நான் சொல்லுகிறேன், பிரதம மந்திரி நாற்காலிய ஆடும். நீ ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவன் கிரியை செய்கிறார். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கண்ணும் காணாமல் விடுகிறதில்லை. நீ ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறார். உத்தமமாய் உண்மையாய் ஜெபிக்கிற ஜெபம். நம்ம அநேக நேரங்களில் பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், ஆனால் பல காரியங்கள் நடக்கவில்லை. காரணம் என்னவென்றால் நாம் உத்தமத்தில் நடக்கிறோமா? அல்லேலூயா. கேட்டா கொடுத்துருவார், விசுவாசத்தா கொடுத்துருவார், நான் இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் கேட்கிறவன் எப்படி இருக்கிறான், விசுவாசிக்கிறவன் எப்படி இருக்கிறான், அது ரொம்ப முக்கியம். உத்தமத்தில் நடக்கிறோமா?
உண்மையில் நடக்கிறோமா? அவருக்கு உண்மையாய் வாழ்கிறோமா? அவர் பார்வைக்கு நலமானதை செய்கிறோமா? அல்லேலூயா. எங்கும் நம்மை காண்கிறார், எப்போதும் நம்மை காண்கிறார், எல்லாவற்றிலும் நம்மை காண்கிறார். அவர் பார்வைக்கு உண்மை முத்தமாய் நாம் நடக்கிறோமா? அப்படி உண்மையும் முத்தமாய் நடந்து நாம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் கர்த்தர் ஒரு நாளும் அந்த விண்ணப்பத்தை புறந்தள்ள மாட்டார், நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. எசேக்கியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுது ஜெபித்தார். என்ன நடக்கிறது வாசிக்கலாம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. வாசிங்க, அற்புதமான வாக்கியம். தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ஜெபித்தார், தேவனே தன் வார்த்தையை மாற்றிக்கொண்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமானதுன்னா, இப்ப சொன்ன வார்த்தை எவ்வளவு பயங்கரமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு. வானமும் பூமி மாறினா கூட அவருடைய வார்த்தை மாறாது. அவர் சொன்னா சொன்னதுதான். ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி நீ செத்து போயிடுவோம், வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்ண அப்படின்னு சொன்னது யாருதான்? கர்த்தர் தான். ஆனா இவனுடைய இந்த ஜெபம், இந்த உண்மையும் உத்தமமான ஜெபம் தேவனுடைய மனதையே மாற்றினது. இன்னும் 15 வருஷம் நீ உயிர் வாழ்வோம், ஆயுசு நாட்களை கூட்டி தரேன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன், தேவனுடைய மனதை நீங்கள் செய்கிற உண்மையும் உத்தமமான வேண்டுதல் மாற்றும். என்னையா சொல்றீங்க? கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து முன்னறிவித்தாள், கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்தாள், நீ ஜெபித்து ஆண்டவரே இந்த காரியம் மாறுதலாக வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாய் அந்த காரியம் மாறுதலாகும். ஆமென். ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் முன்னறிவித்தது மாறும் என்றால், ஒரு காரியத்தை குறித்து நாம் முன்கூட்டியே கெஸ் பண்றோம், இது இப்படிதான் நடக்கும் போல இருக்குது, இது இப்படிதான் ஆகும் போல இருக்குது. ஆனா அது அப்படிதான் ஆகும், உங்க மனதுக்கு எட்டுது. ஆனா நீங்க ஜெபித்தீங்கன்னா அது டோட்டலா தலைகீழ மாறும். ஆமென். உங்களுடைய ஜெபத்தினால் நீங்க அதை டோட்டலா தலைகீழ மாத்தலாம். யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபிக்கிறதல்ல, ஒரு மனிதனுடைய உண்மை முத்தமான உள்ளத்தின் கதறல், உண்மை முத்தமான உள்ளத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகின்ற ஒரு ஜெப தூபம் பரலோகத்துக்கு ஏறி சென்று தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொண்டு வந்தது. அல்லேலூயா. சாவான் என்று முன்னறிவிக்கப்பட்டவன், சாவான் என்று முன்னறிவிக்கப்பட்டவன் வாழ்வான் என்று தேவனால் அறிவிக்கப்பட்டான். எசேக்கியாவை போல இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தவன் வேதாமத்தில் யாருமே கிடையாது. நீங்க என்ன வாசித்து பாருங்க. அப்ப தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எசேக்கியா வீட்டை விட்டு, அந்த அரண்மனை விட்டு பாதி தூரம் போறாரு. கர்த்தருடைய வார்த்தையே ஏசாயாவுக்கு உண்டாகுது. ஏசாயாவுக்கு உண்டாகி ஏசாயா ஒரு காரியத்தை சொல்கிறார். 5ஆம் வாக்கியத்தில் ஏசாயாவுக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு. இன்றைக்கு ரேமா வார்த்தையாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்கிறார். ஏன் இன்றைக்கு எசேக்கியாவின் வாழ்வை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, எசேக்கியாவின் தேவன் உன்னுடைய என்னுடைய தேவனாயிருக்கிறார். எசேக்கியாவுக்கு அவர் எப்படி கிரியை செய்தாரோ அப்படி உனக்கும் எனக்கும் அவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். நிச்சயமாய் சொல்கிறேன், உங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், எத்தனையோ காலங்களாய் நீங்கள் விண்ணப்பத்தை தேவனிடத்தில் வைத்து, ஆண்டவரே என் பிள்ளைக்கு எப்போது திருமணம் நடக்கும், என் வீடு எப்போ கட்டப்படும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்போ நன்மைகள் நடக்கும், எப்போது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று பல நாட்களாக நீங்கள் விண்ணப்பங்களை இரவும் பகலும் தேவனிடத்தில் வைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து எசேக்கியாவின் தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீ எதை குறித்தெல்லாம் விண்ணப்பத்தை வைத்தாயோ அந்த விண்ணப்பத்தை எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன். உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காய் நீ வைத்த விண்ணப்பம், உன்னுடைய பிள்ளைகளின் ரட்சிப்புக்காய் நீ வைத்த விண்ணப்பம், உன்னுடைய பிள்ளைகளின் வேலைக்காய் திருமண காரியத்துக்காய் நீ வைத்த விண்ணப்பம், பிள்ளை பாக்கியத்துக்காய் வைத்த விண்ணப்பம், வியாபார விருத்திக்காய் வைத்த விண்ணப்பம், நான் சொல்கிறேன் கர்த்தரிடத்தில் நீங்கள் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார்.
இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். God hears your prayers. உங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். எதை குறித்து நீங்கள் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் வைத்தீர்கள்? எதை குறித்து விண்ணப்பங்களை தேவனிடத்தில் வைத்தீர்கள்? உலகத்தானிடத்தில் ஒரு பெட்டிஷனை கொடுத்தா அவன் வாங்குவான், தூர போட்டுருவான். ஆனால் கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை நீங்க வைத்தா, நீயே மறந்தால் அவர் மறக்க மாட்டார், நிச்சயமாய் நிறைவேற்றுவா. எல்லாம் கரமுயர்த்தி சொல்லுங்கள், தேவன் நீண்ட நெடுங்காலமாய் நான் வைத்த விண்ணப்பத்தை புறந்தள்ளவில்லை. என் விண்ணப்பத்தை இயேசு கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், எந்த வியாதி தீர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விண்ணப்பம் வைத்தீர்கள், எந்த நிலை மாற வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பம் வைத்தீர்கள், அந்த விண்ணப்பம் தேவனால் கேட்கப்பட்டு விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டு விட்டார். உன் கண்ணீரை கண்டேன் என்று அடுத்த வாக்கியம் சொல்கிறார். எசேக்கியா, நீ மிகவும் அழுதாய், அந்த அழுகையை நான் கேட்டிருக்கிறேன், அந்த அழுகையை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் அனாதையாய் நிற்கின்றேன், திக்கற்று நிற்கின்றேன், விசாரிப்பாரற்று நிற்கின்றேன் என்று நீங்கள் அழுகிறீர்களா? எந்த மனிதனுக்கும் தெரிய வேணாம், கர்த்தர் பார்க்கிறார். எதை குறித்து நீங்கள் அழுகிறீர்கள்? எதை குறித்து நீங்கள் அழுது விண்ணப்பத்தை வைத்திருக்கிறீர்கள்? நிச்சயமாய் சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன், உங்கள் ரகசியமான புலம்பல், உங்கள் ரகசியமான கண்ணீர், மனிதர்களின் புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட உள்ளம் உடைந்தவனுடைய கண்ணீர், மனிதர்களுக்கு பைத்தியமாய் நம்மை காண்பித்த நம்முடைய கண்ணீர், நான் சொல்கிறேன், படுக்கை நினைத்த கண்ணீர் கர்த்தரால் காணப்பட்டிருக்கிறது. நீ வடித்த கண்ணீர் உன் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை கண்டிருக்கிறார், கர்த்தர் அதை கண்டிருக்கிறார். மகளே, நீ எதை குறித்து கண்ணீர் வடிக்கிறாய்? மகனே, நீ எதை குறித்து அழுது கொண்டிராய்? இனி நீ அழுது கொண்டிராய். உன் கண்ணீரை நான் கண்டேன். கர்த்தர் என் கண்ணீரை கண்டால் என் கண்ணீருக்கு ஒரு விடிவு, முடிவு. நிச்சயமாய் என் அழுகைக்கு பதிலாக அவர் ஆனந்த களிப்பை கட்டளையிடுவார். நிச்சயமாய் என் அழுகைக்கு பதிலாக, என் துக்கத்துக்கு பதிலாக, என் துயரத்துக்கு பதிலாக அவர் எனக்கு சந்தோஷத்தை தருவார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுதீர்களோ, இனி அந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழமாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனித வார்த்தையை நம்பாதீங்க, கடவுள் உங்களோடு பேசுகிறார். எந்த வார்த்தை குறித்து நீங்கள் அழுதீங்க, எந்த வார்த்தை குறித்து நீங்கள் புலம்பனீங்க, அந்த வார்த்தை, அந்த காரியத்துக்காக நான் சொல்கிறேன், இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீங்க. அந்த காரியத்துக்காய் கர்த்தர் களமிறங்கி விட்டார். அந்த காரியத்தை செய்ய அவர் வந்து விட்டார். அந்த காரியத்தை செய்ய அவர் இறங்கி விட்டார். அந்த காரியத்தை செய்ய அவருடைய கரம் வந்து விட்டது. நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். இனி நீ அழுது கொண்டிராய். உன் விண்ணப்பத்தை அவர் கேட்டு விட்டார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லுவீர்களாக. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்ணீரை கண்டேன் மாத்திரமல்ல, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எவ்வளவு அற்புதமான வாக்கியம் பாருங்க. எந்த வலியினால், வேதனையினால், வியாதியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு உள்ளம் உடைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறார், சித்தா மருத்துவம் இல்லை, அல்லோபதி இல்லை, ஹோமியோபதி இல்லை, வர்மம் இல்லை, இங்கிலீஷ் மருந்து இல்லை, நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் உன்னை முகமுகமாய் சந்தித்து சொல்கிறார், மகனே, மகளே, அந்த வலி, வேதனை, வியாதி, நோய், சொல்ல முடியாத, வெளியே சொல்ல முடியாத, வெளியே சொல்லக்கூடிய அந்த வியாதி, அது எந்த வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் விசுவாசித்தால் தேவன் இப்போது அதை குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை சுகமாக்குவார். கர்த்தர் உங்களை குணமாக்குவார். கர்த்தர் உங்களை குணமாக்குவார். எல்லா உங்களுடைய சரீரத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் எப்படிப்பட்ட குறைபாடுகளோடு நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதிகளோடு இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேனே சேக்கியா, உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். உண்மையும் உத்தமமான உள்ளத்திலிருந்து ஏறெடுத்த ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம் கர்த்தரை காண பண்ணினது, கர்த்தரை கேட்க பண்ணினது, கர்த்தரை கிரியை செய்ய வைத்தது. இன்றைக்கு உன் ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்குமா? கர்த்தரை காண பண்ணுகிற ஒரு ஜெபமா இருக்குமா?
கர்த்தரை கேட்க பண்ணுகிற ஒரு ஜெபமா இருக்குமா? கர்த்தரை கிரியை செய்ய வைக்கிற ஒரு ஜெபமா இருக்குமா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். தீராத வியாதிகள், தீராத வேதனைகள் இனிமேல் உங்கள் சரீரத்தில் இருக்க போகிறதில்லை. வலிகள் ஓட போகிறது, வேதனைகள் நீங்க போகிறது. உங்களுடைய அணுக்கள் கணுக்களிலே கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை இறங்க போகிறது. எத்தனை காலங்களா நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள், எத்தனை காலங்களா அந்த வியாதி உங்களை கஷ்டப்படுத்தினது. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் உனக்கு பரிகாரமா இருப்பார். உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் உன் வியாதியை விலக்குவார். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் விலக்க முடியாது என்று சொல்லி, கர்த்தரால் முடியும். கர்த்தர் விலக்குவார், அவர் உன்னை குணமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வியாதி நிமித்தம், எசேக்கியா வியாதி நிமித்தம் தான் அழுதான், தன் வலி நிமித்தம் தான் அழுதான். ஆண்டவரை நோக்கி உத்தம இருதயத்தோடு அழுதான். கர்த்தர் கவனித்தார், கேட்டார், கிரியை செய்தார். இன்றைக்கு எந்த வியாதி நிமித்தம் நீங்கள் அழுதாலும், எந்த வியாதி நிமித்தம் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும், கர்த்தர் அதை கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. கேட்டு குணமாக்குவார். மாத்திரமல்ல, என் ஆலயத்துக்கு நீ போவாய். ஆண்டவர் அற்புதம் செஞ்சா நம்ம என்ன பண்ணணும்? வேலைக்கு போக கூடாது. இது பெரிய பிரச்சனை. ஐயா, பலன் இல்லாத உன்னை பலப்படுத்தி கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் பலன் இல்லாத, திராணி இல்லாத உன்னை திராணியை கொடுத்து பலப்படுத்தி ஒரு காரியத்தை உன்னை கொண்டு செய்கிறார்னா எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். வேலையே இல்லையா, எனக்கு ஆண்டவர் வேலை கொடுத்துட்டாரு. நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வேலைக்கு போற இடத்துல எங்க மேனேஜர் சொல்றான், சண்டே நீ வேலை பார்த்தனா, ஒரு நாளைக்கு நீ வேலைக்கு பார்த்தா மற்ற நாள் 100 ரூபாய், சண்டே வேலைக்கு பார்த்தா 200 ரூபாய் அப்படின்றான். வேலைக்காக எத்தனையோ நாள் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வேலையை கொடுத்திருக்கிறார். வேலை கொடுத்த கர்த்தரை நான் சண்டே தேட போனோம், அவருடைய சமூகத்துக்கு போனோம். ஆனா அவர் தேடுகிற அந்த நேரம், வேலைக்காரன் வேலை நமக்கு நம்முடைய எஜமான் சொல்றான், உனக்கு டபுளா தரேன் அப்படின்றான். இப்போ இது என்ன பண்ணுது? ஓவர் டைம் பார்க்க போகுது. எனக்கு இந்த வேலையே போதும், எனக்கு இந்த பணமே போதும், நான் கர்த்தரை தேடணும், நான் அவர் சமூகத்தில் போய் நிற்கணும். ஒண்ணுமில்லாத எனக்கு பிடிமானத்தை கொடுத்தார், வேலை இல்லாத எனக்கு வேலை கொடுத்தார். எப்படின்னா வாழ்க்கை இருக்க போதுன்னு நினைச்சு எனக்கு ஒரு வழிகாட்டினார். அவரை தேடுறதை விட்டுட்டு இன்னும் சேர்க்கலாமா, இன்னும் சம்பாதிக்கலாமா, இன்னும் சேர்க்கலாமா, இன்னும் சம்பாதிக்கலாமா? நான் சொல்கிறேன், கர்த்தரோடு இருந்தால் எல்லா காரியமும் வெற்றிகரமாய் நடக்கும். கர்த்தரை விட்டு வெற்றிகரமாய் நடக்கும் போது இன்னும் வெற்றியின் மேல் வெற்றியை தேட நீ போனா தோல்விதான் தழுவும். கர்த்தர் இல்லாம ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும் தேவ பிள்ளைகளே? கர்த்தரை தேடணும், கர்த்தரோடு இருக்கணும். நீ ஆலயத்துக்கு நிற்பாய், நான் உன்னை குணமாக்குவேன், குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு செல்லுவாய். 6ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். எத்தனை நாட்களை கூட்டுகிறாராம்? எந்த டாக்டரையா சொல்ல முடியும் இந்த உலகத்துல? சொல்ல முடியுமா? 15 வருஷங்களை கூட்டி தருகிறேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டி தருகிறார், ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கையுக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் உன் பேரில் நான் என்னவா இருப்பேன்? ஆதரவா இருப்பேன். என் நிமித்தம்னா நான் கிருபை உள்ளவர், ஆகவே நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன். அதே நேரத்தில் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் உன் மேல ஆதரவா இருப்பேன். ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் உங்கள் சந்ததி உங்கள் நிமித்தம் தேவனால் நினைக்கப்படும். இன்றைக்கு நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் போனீங்கன்னா உங்கள் சந்ததி நினைக்கப்படாது. ஆனால் நீங்க உத்தமத்தில் நடப்பீர்கள் என்றால் உங்கள் சந்ததி நினைக்கப்படும். ஒரு ஐயா என்கிட்ட தான் சொன்னார், ஐயா நான் நன்மை செய்யறேன்யா, கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கஷ்டங்கள்லாம் கர்த்தாவே தீரும்னு நான் ஜெபிக்கல, இப்படியே இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் உத்தமத்தில் நடக்கிறேன். தாவீது நிமித்தம் இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் என் நிமித்தம் என் சந்ததி ஆசீர்வதிக்கட்டும். நான் நல்லா இருந்தா கூட என் பிள்ளைங்களா நல்லா இருக்கும்.
நான் நீதியாய் நடந்தேன், உத்தமத்தில் நடந்திருக்கிறேன், உண்மையாய் வாழ்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளுக்கு நாம் சொத்து சேர்க்கலனா கூட பரவாயில்ல, பாவம் சேர்க்க கூடாது. தேவ பிள்ளைகளை, தர்மம் செய்த பிள்ளைகளுக்கு நாம் புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். சரி, எசேக்கியாவின் ஜெபம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது. அவனுக்கு எதை கூட்டி கொடுத்தது? இரண்டாவது, அவனை சுகமாக்கி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது மாத்திரமல்லாமல் சத்ருவாகி அசிரியாவின் கைக்கு அவனை தப்புவித்தது. அல்லேலூயா. தேவன் அவனுக்கு சொல்றார், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். அப்போ ஒரு மனிதன், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜெபம், ஒரு கூட்டு ஜெபம் கிடையாது, ஒரு குழு ஜெபம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதன் தன் தனிமையில நின்று கர்த்தரை நோக்கி வேதனையோடு ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, சத்துருக்களுக்கு தப்புவிக்க ஏதுவாயிருந்தது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களை சுகமாக்குறது, விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை விடுவிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் செய்தீர்கள்னா கர்த்தர் உங்கள் எதிரிகளின் கைகளுக்கு உன்னை தப்புவிப்பார், உன்னை விரோதிக்கிறவர்களின் கைகளுக்கு உங்களை தப்புவிப்பார். மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. எசேக்கியாவின் ஜெபம் கர்த்தருடைய சுகத்தையும் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகுதலையும் சத்துருக்களுக்கு தப்புவித்தலையும் தேவனுடைய ஆதரவையும் சம்பாதித்தது. இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கும் அவைகள் கிடைக்கும். இதை தொடர்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா 10ஆம் வாக்கியத்தில் ஏசாயா ஜெபிக்கிறார். என்னவென்று ஜெபிக்கிறார்? இந்த எசேக்கியா ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அந்த அடையாளத்துக்கு சொல்றார், எசேக்கியாவே என்ன அடையாளம் வேணும்னு ஏசாயா கேட்கிறார். அதற்கு எசேக்கியா சொல்றார், ஆண்டவரே, தீர்க்கதரிசியே, கடிகாரத்துல முள்ளு 12ல இருந்து 1க்கு வரணும். எதுல வரணும்? 1ல இருந்து 2க்கு வரணும், 2ல இருந்து 3 4க்கு வரணும். அப்படி சொல்ல, அப்படி வரும் இல்லையா? இப்போ 6 ஆகுதுன்னா 6 5 ஆகும், 6 10 ஆகும், இப்படி தானே வரும். ஆனா இவர் கேட்கிறார், எசேக்கியா, ஆண்டவரே எனக்கு அடையாளம் சொல்லும். என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார் அப்படின்னா நீ சொன்ன வார்த்தை உண்மை, எனக்கு ஒரு அடையாளம் சொல்லுன்னு சொன்ன உடனே இப்ப ஜெபம் பண்றது யாரு? ஏசாயா. இப்ப யார் ஜெபிக்கிறது? ஏசாயா ஜெபிக்கிறார். என்னவென்று ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, கடிகாரத்தில் முள் முன்னோக்கி அல்ல பின்னோக்கி வரட்டும். 4 ஸ்தாய், 4 கவுண்ட் பின்னோக்கி வரட்டும். முன்னோக்கி போவோம், பின்னோக்கி வருமா? வண்டி ரிவேஸ்ல வரும். முன்னாடி போற வண்டி ரிவேஸ் கீர் போட்டா ரிவேஸ்ல வரும். ஆனா கடிகார முள்ளு இப்படி தானே போவோம், இப்படி வருமா? அப்ப அதுதான் அவர் கேட்கிறார், ஏசாயா கேட்கிறார், ஆண்டவரே அந்த கடிகார முள் இப்படி வரட்டும் ஆண்டவரே, தலைகீழ சுத்தம் ஆண்டவரே. அதே போல வந்துச்சான். அப்போ எசேக்கியா செய்த ஜெபம் அவனுடைய ஆயுசு வருஷங்களை கூட்டி கொடுத்து சத்துருக்களுக்கு தப்புவித்து தேவ ஆதரவை சம்பாதித்து கொடுத்தது. ஏசாயாவின் ஜெபம் நடக்க முடியாத ஒரு காரியத்தை நடத்தி காண்பித்தது. இன்றைக்கு நீ ஜெபித்தால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாவரும் எழும்பி நின்று நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்யலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே,
ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.